Hi guys, நான் தான் உங்க ஆகாஷ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு புது செக்மெண்ட் வந்து நம்ம சேனல்ல புதுசா ஒரு செக்மெண்ட் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வீலாகவும் இல்லை ஃபுட்லாகவும் இல்லை, இது ஒரு புது இது. அது எல்லாமே பிடிக்கும். ப்ளஸ் இந்த குவாரண்டைனில் வந்து நிறைய பேர் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த காஸ்டியூம்லேருந்து அது செட் ஆகுது. நான் வேற ஒரு காஸ்டியூமில் வரேன். நான் சொன்ன மாதிரி என் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்பமா இங்க இருக்க ஐட்டம்ஸ்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மாடி தோட்டம். அந்த மாடி தோட்டத்தில் என்ன பண்ண போறோம்னா, ஒரு செடியை வந்து எப்படி அந்த பாட்டில் வச்சுட்டு அது எப்படி வளர்க்குறது அது எல்லாமே நான் சொல்ல போறேன். ஸோ இது வந்து நான் பண்றது இல்லை, இப்போதான் நான் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பண்றது வந்து எங்கள் அம்மா தான். ஸோ எனக்கு ஐடியா இருந்தது, இதை வந்து நிறைய பேருக்கு சொன்னால் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் சொல்கிறேன். நான் ஏன் இதை பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் மாடி இருக்க தோட்டத்தில் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் ஏன் இதை பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் மாடி தோட்டத்தை பாருங்கோ. ஸோ கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க என் கார்டன் எப்படி இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ அதான் எனக்கு தோணுச்சு, சரியே நம்ம இதை வீலாக் எடுத்து பண்ணக்கூடாது. ஸோ இது நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது பார்த்தீங்களா இந்த குட்டி செடி, இதை வந்து நான் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட எங்கள் அம்மா சில திங்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்ன திங்ஸ், அந்த செடியோட க்ரோத்துக்கு என்னெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே மொத்த டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணால் கீழே ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப். அந்த பட்டன் அமைக்கிறீங்க, அது பக்கத்தில் ஒரு மணி மாதிரி ஒரு சிம்பிள், அது அமுக்கினா தான் நான் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பார்க்க முடியும். ஆல்சோ நான் ஆல்ரெடி பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் இப்போ சைடில் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்லாம் போட்டுருப்பேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டோட பேர் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த நம்ம செக்மெண்ட்டோட பேர் என்னன்னா, ஆமாம் கைஸ், இந்த செக்மெண்ட்டோட பேர் என்னன்னா என் அம்மாவின் தோட்டம். என் தோட்டம் நான் சொல்ல முடியாது, ஏன்னா எங்கள் அம்மா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் அம்மாவின் தோட்டம். ஸோ இப்போ நான் இந்த செக்மெண்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன், இது நிறைய எபிசோட் கண்டினியூ ஆகும். நான் ஒவ்வொரு டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஒரு செடியை எப்படி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் போட்டால் உங்கள் செடி நல்லா கோத்ராவுன்னு பார்க்க போகிறோம். சார் சூப்பராக பண்ணுங்க சார், என்னோட பண்ணுங்க. வாங்க அந்த செக்மெண்ட் உள்ள போவோம். பிளான் பண்ணிட்டு அதுதான் மண்புழு வரும், அதாவது 2:1 ரேஷியோல போட்டுருவோம். இலைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கீழே தூக்கி போடாம அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை உள்ள போட ஆரம்பிங்க. பெஸ்ட் அது ரொம்ப உள்ள போச்சுன்னா நீங்க திருப்பி மண்ணை கொட்டு அந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஒர்க். அப்படி இல்லாமல் ரெகுலராக அதுக்கு தண்ணி செடிங்க வெக்கம் உள்ளனாலும் ஏதாவது ஒரு 2-3 செடி வைங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு ப்ளசண்டான ஃபீலிங் தெரியும். நோட் பண்ணுங்கப்பா பின். ஸோ கைஸ், நான் இப்போ பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நம்ம ஸ்டார்டிங் என்னென்ன அந்த மண், கோகோ பித், அப்புறமா அந்த சில ஆர்கானிக் இதெல்லாம் என்னென்ன ஆட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மண், தோட்ட மண், இது எல்லாமே அந்த ரேஷியோ படி கரெக்டாக போடுங்க. அந்த 2:1 ரேஷியோவில் இந்த மண் வந்து 1 ரேஷியோவில் போட்டு, கோகோ பிட் வந்து 2 ரேஷியோ, அதுக்கப்புறம் வந்து மண்புழு வந்து 2 ரேஷியோ. ஓகே, இதை நீங்கள் வந்து ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. அந்த அளவில் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ தான் வந்து
ஒரு கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த கோகோ பிட் போடுறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து மண்புழு உரம் பேக்கெட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் அதை போடலாம். நம்ம இதுவரை என்ன பண்ணியிருக்கோம்னா கரெக்டாக வந்து கோகோ பிட்டும் தோட்ட மண்ணும் தோட்ட மண் இதை செடி மண் எது வேணா சொல்லுவாங்க அது அதுமாதிரி மண்புழு வரும். அதாவது 2:2:1 ரேஷியோவில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் பண்ணுற ப்ராசஸ், அதனால தான் இதே டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஸோ எங்கள் செடியில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸில் ட்ரை பண்ணிங்கன்னா எங்கள் செடி மாதிரியும் உங்கள் செடி நல்லா வரும். இப்போதைக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் அதுக்கப்புறம் சொன்னதில்ல சில ஆர்கானிக் அதெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து வேப்பம் புண்ணாக்கு, இது சூடாமோனஸ், நாங்கள் இதெல்லாம் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன். எல்லாமே போட்டு கரெக்டான ஒரு மிக்சர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பாட்டில் போட போகிறோம். ஓகே, ஸோ கைஸ் நம்ம இது பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா வந்து இந்த காஞ்சி போன இலைலாம் இருக்குல்ல அதெல்லாம் கீழே தூக்கி போடாமல் அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் நார் இது எல்லாத்தையும் அதை ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த பாட்டில் போட்டுருங்க. ஸோ இது எதுக்குன்னா வந்து செடியில் இந்த பாட்டில் வந்து தண்ணி அதிகமாக தேங்கியிருந்தால் அதை ஆல்ரெடி அதை வெளியில் அமுச்சிடும். ஸோ அது வந்து செடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி பிளாட்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செடி க்ரோத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கைஸ் அந்த தேங்காய் நார்லாம் ஆட் பண்ண அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ண மண் இருக்கும்ல அதை உள்ளே போட ஆரம்பிங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம 2 முறை அளவுக்கு மண் போட்டாச்சு தொட்டி உள்ள. ஸோ ஒவ்வொரு தொட்டியும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் செடிக்கு ஏற்ற மாதிரி மண் போட்டு நீங்கள் வாங்கின செடி வந்து அந்த தொட்டியில் வச்சு பாருங்க. வச்சுட்டு அது ரொம்ப உள்ளே போச்சுன்னா நீங்கள் திருப்பி மண்ணை கொட்டு அந்த லெவலுக்கு வச்சுக்கணும். இது லெவலுக்காக தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ செடி நீங்கள் வாங்கின உடனே அன்றைக்கே வந்து தொட்டியில் வச்சிடாதீங்க. ஏன்னா வந்து இப்போது எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம மனுஷங்க ஏதாவது ஒரு ஊருக்கு புதுசாக வீட்டுக்கு போனால் நம்ம டக்குன்னு செட் ஆக மாட்டோம்ல. அதே மாதிரி தான் செடியும் நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி தான் செடியும் நீங்கள் வந்து செடி வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் உங்கள் வீட்டு தண்ணியில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அதை ஊற்றி இதே கவரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் தொட்டியில் போட்டிங்கன்னா செடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அன்றைக்கே போட்டிங்கன்னா க்ரோத் அவ்வளோ இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் இதே மாதிரி கவரில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு தண்ணியை ஊற்றுங்க. ஸோ வந்து நம்ம செடிக்கு இந்த லைட்டாக கொஞ்சம் மண்ணை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மண் ஓரளவுக்கு நான் போட்ட அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நல்லா அமுக்கிக்கோங்க. ஏன்னா வந்து மண் டரதான் செஞ்சு போகக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் நல்லா அமுக்கிட்ட அப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்க. நீங்கள் செடி வச்சிட்ட அப்புறம் வந்து இது
திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி முரத்தில் போடாமல் கையில் வச்சுட்டு நல்லா சுற்றி போட்டு விட்ருங்க. நான் டக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா செடி மேலே போடும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க செடியும் ஒரு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? கைஸ், மண்ணு போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்ட அப்புறம் தண்ணியை கடைசியில் ஊற்றுங்க. ஸோ அதான் கைஸ், நம்ம செடியை வந்து பிளான் பண்ணியாச்சு. அதுவும் அதோட புது வீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு நேம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுக்கு என்ன நேம் வைக்கலான்னு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த நேம் தான் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நேம் வைக்க போகிறேன். ஆல்சோ நீங்கள் செடி வச்சுட்டு அப்புறம் அவ்வளோதான் ஒர்க். அப்படி இல்லாமல் ரெகுலராக அதுக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் செடியோட க்ரோத் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இவ்வளோ செடிக்கு இருக்குன்னா அது எங்கள் அம்மா ரெகுலராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நான்லாம் இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணல. எனக்கு இப்போ தான் ஒரு ஆசை வந்துருக்கு. ஸோ நானும் எங்கள் அம்மா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதாங்க, இது உங்களுக்கு எதாவது இந்த ப்ராசஸில் எதாவது டவுட் இருந்தால், நம்ம பிளான்டேஷன் பண்ண ப்ராசஸில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அதை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம அப்கமிங் வீடியோஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினான விஷயம் இதை ஏன் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை நான் திட்டிருந்தேன், ஏமா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், வீட்டில் வந்து ரொம்ப வீட்டெலாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை பார்க்குற எல்லாருமே வந்து உங்களால் இத்தனை செடிங்க வைக்க முடியலனாலும் ஏதாவது ஒரு 2-3 செடி வைங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் தெரியும். இது வந்து என்னோடய ரெக்வஸ்ட். ஸோ எல்லாருமே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வைக்க சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் உங்கள் மரம்லாம் வைக்க முடியலனாலும் இந்த மாதிரி செடி வச்சாலும் அதுவும் ஒரு ப்ராசஸ் தான். அது நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். என் சைட்லேருந்து இந்த ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரையும் உங்ககிட்ட இந்த விடைபெறுவது உங்கள் ஆகாஷ். Peace out guys. This is our channel KADHAIPPOMA. Bye bye.